அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல காசி தமிழ் சங்கமம் ட்ரிப்ல நாங்க என்னென்னலாம் பண்ணோன்றது தான் நீங்க பார்க்க போறீங்க. எல்லாருக்கும் அதே தான்ல. நல்லா இருக்கானா? செமையா இருக்குப்பா. குலோப் ஜாமுன் நல்லா இருந்து தானே சார். பாலாஜி பவன் பொங்கல். இனிமே சாப்பாடு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. காலையிலேயே வந்துட்டு பொங்கல் இட்லிலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி போனோம். இன்னைக்கு வந்துட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். எங்களுக்கு ஃபுல்லாகவே போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் போகிற பஸ்லேயுமே ஒரு போலீஸ் வந்துட்டு எங்களுக்காக வந்துட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஒரு ஐடி கார்டும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டு. பஸ்ஸில் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் வந்து நமோ காட் தான். இது வந்துட்டு நம்ம அந்த பாலத்துலேருந்து வரும்போது ட்ரெயினில் வரும்போது பார்த்தோம் இல்லையா, அந்த படித்துறை தான் இது. இங்கே வந்து ஒரு க்ரூஸில் வந்து எங்களை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கூப்பிட்டு போக போகிறாங்க. மேலே இது மாதிரி சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால நாங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா வியூ என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே போயிட்டோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால இன்னையிலேருந்து அவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுனால எங்களுக்கு தனியாகவே ரூம் எல்லாம் அலோகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுட்டுமே இந்த ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. நாங்கள் வந்துட்டு ஜாலியாக அங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கங்கை ஆறில் போய்கிட்டே அந்த படித்துறையெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அங்கே நிறைய குட்டி குட்டி போட்டில் வந்துட்டு நிறைய மக்கள் வந்து போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் காசி விஸ்வநாதர் கோயில். நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். அங்கே வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லாததுனால நாங்கள் ஃபோன்ஸே உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் அங்கே எதுவுமே வீடியோஸ் எடுக்கல. திரும்ப வரும்போது திரும்ப அதே க்ரூஸில் வந்து பாட்டு போட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே வந்தோம். நாங்கள் அங்கே எல்லா கோயில்லையுமே நல்லா சாமி தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே அன்னபூர்ணா கோயிலில் வந்து அந்த அன்னதானத்தில் சாப்பிட்டோம். அங்கே சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்தது. காப்பிரைட் இஷ்யூ வந்துரும்ன்றதுனால என்னால் சாங் வந்து அப்படியே போட முடியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சன்செட் ஆகிறத நாங்கள் பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த பாலமும் ரொம்ப அழகாக இருந்தது. கீழே வந்து ரயில்வே ட்ராக்கு, மேலே வந்து நமக்கு நார்மல் ரோடு. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் எக்ஸிபிஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இதில் ஃபுல்லாக வந்துட்டு அகத்தியரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு ஓவியங்களாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்துட்டு வெவ்வேறு ஊர்களில், இந்தியா முழுக்க வெவ்வேறு ஊர்களில் எப்படி வந்துட்டு அகத்தியரோட சிலைலாம் இருக்குன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஓவியங்கள்லாம் இருந்தது. அந்த ஓவியங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே வந்துட்டு அகத்தியரோட சிலையும் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வெவ்வேறு நாடுகளில் எப்படி அகத்தியரோட சிலைகள்லாம் கண்டெடுக்கப்பட்டது, இல்லை எப்படிலாம் அங்கே இருக்குன்றதை பற்றி வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா புக் ஸ்டால்ஸும் கூட போட்டிருந்தாங்க. இந்த புக் ஸ்டால் வந்து நம்மளோட செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தோடது. இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ஃப்ரீ புக்ஸ் கூட கொடுத்தாங்க. நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற லாங்குவேஜில் அவங்க ஃப்ரீ புக்ஸ் கொடுத்தாங்க. தமிழ் வேணுன்னா தமிழில் வாங்கிக்கலாம், ஹிந்திலனா ஹிந்தியில் வாங்கிக்கலாம், இங்கிலீஷ்லனா இங்கிலீஷில் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் கூட அங்கே எக்ஸிபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூட நாங்கள் பார்த்தோம். இது வந்துட்டு வேற ஒரு ஸ்டாலில் ஒரு குட்டி பிள்ளைங்களுக்கு இருக்கிற குழந்தைங்களோட கதைகள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டால்லாம் நாங்கள் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய வண்டிகள் கூட இங்கே வச்சுருந்தாங்க. அதுலேயும் எங்கள் அக்காவும் அண்ணாவும் வந்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க ஊரோட சிறந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாலாக போட்டிருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் கூட பார்த்துட்டே வந்தோம். காதி கிராஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட ஸ்டால் இதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட பொருட்கள்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த படித்துறை வந்துட்டு நமோ காட்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அந்த சிலை வந்துட்டு வணக்கம் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு 3 கை வந்து வணக்கம் சொல்ற மாதிரி இருக்கு. அதனால இதை வந்துட்டு நமோ காட்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு நாடகங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அதையும் நாங்க கொஞ்ச நேரம் பார்த்தோம். அன்னைக்கு நைட் வந்து எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு மினிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் எங்க கூட சேர்ந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. எங்க கூட கொஞ்ச நேரம் பேசவும் செஞ்சாங்க. அடுத்தது நாங்கள் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டோம். அங்கே வந்திருந்த கெஸ்ட் எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணியிருந்தாங்க. வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு.
அங்கே வந்திருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு மொமெண்டோவும் ஒரு சால்வையும் போத்தி விட்டாங்க. அவங்க கொடுத்ததையும் நாங்கள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்தது. ஆனால் எங்களால் அங்கே இருக்க முடியல, டைம் ஆயிடுச்சுன்னு எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டின்னருக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தனால அந்த குளூரில் எங்களால் உட்காந்து சாப்பிடவே முடியல. சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இது வந்துட்டு 2வது நாள் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி வர சொல்லிட்டாங்க. நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கு வந்துட்டு கங்கையில் குளிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே போகிற வழியில் பார்த்தா ஒரு மார்க்கெட் இருந்தது. அங்கே தான் நிறையா அந்த ஊர் மக்களை பார்க்க முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிளகா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நேற்று போன மாதிரி க்ரூஸில் தான் இந்த டைமும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இப்போ வந்துட்டு காலையில் அந்த சூரியன் வந்து உதிக்கும் போது கூட்டிகிட்டு போனதுனால நேற்று சன் செட் பார்த்த மாதிரி இன்னைக்கு சன்ரைஸும் நாங்கள் பார்த்தோம். அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஈவினிங் டைமில் கங்கை ஆறு எவ்வளோ அழகாக இருந்ததோ அதை விட இன்னும் அழகாக இருந்தது காலை நேரத்தில் அதை பார்க்கறதுக்கு. கங்கையில் குளிக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு கேஷுவலான ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருந்தோம். இங்கே நிறைய படித்துறைகள் இருந்தது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் வந்துட்டு ஹனுமன் காட்டுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அங்கே கங்கை ஆறுல எங்களை குளிக்கவும் விட்டாங்க. அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது மாதிரி தண்ணி தெளிச்சு இது பண்ணுங்க, அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டே முங்கி எழுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட பாதுகாப்புக்காக ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு 2 பேர் வந்து ஒரு குட்டி போட்டில் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாரதியார் வாழ்ந்த இல்லத்துக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. வாரணாசிக்கு பாரதியார் வந்தப்போ இந்த இல்லத்துல தான் அவர் தங்கியிருக்காரு. அதனால அதோட நினைவா அவரோட படைப்புகள், அதுக்கப்புறம் அவரோட சிலை இதெல்லாம் இங்கே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். இங்கே அவரோட படைப்புகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சரோஜினி நாயுடு வந்து மகாகவி பாரதியாரை பற்றி என்ன சொன்னாங்க, அது மாதிரி ஒவ்வொருத்தர் பாரதியாரை பற்றி என்ன சொன்னாங்கன்ற மாதிரியான குறிப்புகள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 போர்டில் வந்துட்டு அவரோட வாழ்க்கை வரலாறு அப்படியே 3 மொழியில், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் 3 மொழியிலையோ அப்படியே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதியாரோட ஃபோட்டோவும் அங்கே வச்சுருந்தாங்க. அவர் குடும்பத்தோடு இருந்த ஃபோட்டோஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மடத்துக்கு போனோம். அது முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடிட்டோரியம் முன்னாடி முருகரோட ஃபோட்டோஸ் இருந்தது. அந்த ஆர்ட்டில் வந்து முருகரோட ஆர்ட்டும் இருந்தது. இங்கே வந்துட்டு ஒரு ஆடிட்டோரியமுக்கு போனோம். அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 1/2 hour கிட்ட நடந்தது. அங்கே ஆனால் ஆக்சுவலாக அதை கவனிக்க கூட முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி, ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால பயங்கர டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறமா பனாரஸ் யூனிவர்சிட்டி கொஞ்சம் கேம்பஸ் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே எங்களை இந்த சென்ட்ரல் டிஸ்கவரி சென்டர் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களெல்லாம் சுற்றி காட்டினாங்க. அங்கே வந்துட்டு எப்படி இப்போ புதுசு புதுசாலாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து மகா கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு அந்த திருவேணி சங்கமம்க்கு கிளம்ப போகிறோம். சாப்பாடு நல்லாவே இருந்தது. இங்கே ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டு கிளம்பிட்டோம். இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் தானே ட்ராவல் பண்ணியிருப்போம். இப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறதுனால நாங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராவல் பஸ்க்கே போயிட்டோம். இங்கே வந்துட்டு ஒரு மேரேஜ் நடந்தது. அது வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கே. நாங்கள் அங்கே மதியானம் சாப்பிட்டுட்டு கிளம்பி இங்கே ஒரு 10:30 போல் நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் அத்தனை 10:30 மணிக்கு ரீச் ஆனால் கூட எங்களை பூ போட்டு தான் வரவேற்போன்னு வரவேற்றாங்க. இதுதான் வந்துட்டு திருவேணி சங்கமம்ல எங்களுக்கு டென்ட் சிட்டியில் தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு டென்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னையும் கொஞ்சம் எப்படி இருக்குன்ற ரொம்ப பயத்தோடு இருந்தோம். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மண்ணெல்லாம் வந்து பாசறை அமைச்சு தங்கியிருப்பான் அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நிஜத்தில் பார்த்த மாதிரி இருந்தது.
ஏன்னா அவ்வளோ எஸ்தட்டிக்காக இருந்தது. இங்கே வந்து எங்களுக்கு ஒரு பெட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் உட்கார்றதுக்கு இடம், இந்த கண்ணாடி கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டச் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தது. உள்ளேயுமே வுட்டன் ஃபர்னிச்சர் தான் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருந்தாங்க. ரெஸ்ட் ரூமுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லாமே இவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டென்ட்டில் வந்து இந்த அளவுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடியுன்றது ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்தது, அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. பேக்லாம் கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். அப்போ மணி வந்து 11:30 ஆயிடுச்சு. அதனால ரொம்ப பசியில் இருந்தோம். அதனால அங்கே வந்து சாப்பிட்டோம். இங்கே தான் எங்களுக்கு வந்துட்டு சூப் கொடுத்துருந்தாங்க. அந்த குளிருக்கும் அந்த சூப்புக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நல்லா தூங்கினோம். இது வந்துட்டு டே 3. இன்னைக்கு தான் நம்ம மகா கும்பமேளா நடக்கிற இந்த திரிவேணி சங்கமம்க்கு போய் குளிக்க போகிறோம். காலையிலேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டோம். எங்களை வந்துட்டு பயங்கர பாதுகாப்போடு தான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. 2 சைடும் வந்துட்டு கயிறு கட்டி 2 சைடுமே போலீஸ் வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த மகா கும்பமேளாக்காக வந்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் நைட்டு வரப்போவே ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. அந்த டைமில் கூட நிறைய பேர் வந்து குடும்பமாக ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு அவ்வளோ குளிர்லேயும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களாம் எங்கே ஸ்டே பண்ணுவாங்க, எங்கே இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான பாதுகாப்போடு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி எங்களை குளிக்கிறதுக்குமே தனியாக தான் குளிக்க வச்சாங்க. அங்கே வந்து பொதுமக்கள் இல்லாத மாதிரி, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருக்க மாதிரியான ஒரு இடத்துல. அதே மாதிரி எங்களுக்கு பாதுகாப்புக்கு போட்டில் வந்து ரெஸ்கியூ பண்ணால் அந்த ஆளுங்க வந்து இருந்துக்கிட்டே இருந்தாங்க. திரிவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு நாங்கள் அங்கே நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தது அயோத்தி போகிறதுக்காக கிளம்பிட்டோம். கொஞ்சம் டிராஃபிக்லலாம் மாட்டி நாங்கள் போகிறதுக்கே வந்துட்டு ஒரு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். நாங்கள் ரூமுக்கு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் காலையில் வந்து 6 மணிக்கெலாம் ரெடியாக சொல்லிட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் காலையிலையும் ரெடி ஆகிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம அயோத்தியில் இருக்க ராமர் கோயிலுக்கு போக போகிறோம். இதுதான் இந்த ட்ரிப்போட லாஸ்ட் டேன்றனால நாங்கள் ஹோட்டல் வந்து ஃபுல்லாகவே வெக்கேட் பண்ணிட்டோம். எங்கள் திங்ஸ் வந்து அங்கே எதுவுமே இல்லை. டைரெக்டாக நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம திரும்ப வந்து வாரணாசிக்கு போயிடுவோம். 4 நாள் வந்துட்டு எப்படி போச்சுன்னே தெரியல. டக்குன்னு அடுத்தடுத்த இடம் அப்படியே பார்த்துட்டு போனதுனால டக்குன்னே இந்த ட்ரிப்பு வந்து முடிஞ்ச மாதிரி இருந்தது. உண்மையிலே சொன்னால் நாங்கள் பிளான் படி பார்த்தா ஒரு சில இடங்களுக்குலாம் போகவே இல்லை. ஆனால் அதை பற்றிலாம் நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா ஜாலியாக நாங்கள் இருக்கிற அந்த கொஞ்சம் இடமே சூப்பராக பார்த்தோம். இதுக்கே ஆக்சுவலாக சொல்லப்போனால் டயர்ட் ஆகிடுச்சு. நாங்கள் 12 hours வந்து ட்ராவல்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவுமே கொஞ்சம் இதுவாக இருந்தாலுமே நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக போனதுனால ஒரு பெரிய விஷயமா தெரியல. அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கடைசியாக வந்து ட்ரெயின் வந்து ஒரு வேலையாக எப்படியோ மிஸ் பண்ணாமல் கடைசி நேரத்தில் வந்து ஏறிட்டோம். இது மாதிரியான ஒரு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் இருந்ததே இல்லை. ரிசர்வ் பண்ண கோச் தான் இருந்தாலும் எங்களால் உள்ளே வர முடியல. நிறையா பேர் வந்து இந்த மகா கும்பமேளா போகிறதுக்காக அங்கேயே ஏறி வந்திருக்காங்க. அதனால அவங்க இறங்குற வரைக்கும் நாங்கள் இதே மாதிரியான நிலைமையில தான் நின்றுட்டு இருந்தோம். அவங்க இறங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நல்லா தூங்கினோம். ஏன்னா பயங்கர டயர்டாக இருந்ததுனால நல்லா தூக்கம் வந்தது, தூங்கினோம். அடுத்த நாள் ஃபுல்லாக நாங்கள் அந்த ட்ரெயினில் தான் பயணம் பண்ண போகிறதுனால வர போகிறவங்க எல்லாரையும் நிறுத்தி வச்சுட்டு ஏதாவது வாங்காமல் நாங்கள் அனுப்புறதே இல்லை. இது வந்துட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் இல்லை, காமன் ட்ரெயின்னால ஏதாவது ஒன்று வந்து விற்றுக்கிட்டே வந்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து காந்தி கிராமம் யூனிவர்சிட்டி அவங்களாம் வந்துட்டாங்க. அவங்களோட சேர்ந்துட்டு நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணோம். அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் இந்த பிரேஸ்லெட் மட்டும்தான் இந்த காசி ட்ரிப்பில் நாங்கள் வாங்கினோம் ஒரே ஒரு விஷயம். அதனால் அதை போட்டுட்டு நாங்கள் ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலான்னு எடுத்தோம். காலையில
எல்லாரும் வந்து கால்ல விழுகலையா? இது நல்லா இருக்கு. அவர் கமல் கரெக்டா செட்டப் பண்றாரு. நச்சுன்னு ஒரு ஆணி எடுத்து மாட்டிச்சு. அகோ கலக்காதடா கோரி டாக்டர். ஆயுஷ்மான் பவ. ஜி வீடியோ நான் பண்ணிட்டேன். இது அப்படியே வீடியோல ஆட் பண்ணிடுவோம். ஃபுல்லா போட்டுடா. எனக்கு ஓகே. அப்படி இல்ல பத்து நான் போறேன் அழகா போறேன். லேயராவா? ஹேர் கட் என்ன பிளான் பண்ண மாட்டேன். இப்ப தாமரை நான் பாக்குறது உன்ன. தாமரை தரிசனம் கொடுப்பீங்களா? ஆயுஷ்மான் பவ தாமரை எல்லாரும் கூடயும். புரியல எனக்கு. போடாதீங்க. கல்ல எல்லாம் சேர்த்து நெத்தில தேக்காதீங்க. பிம்பிள் வந்துரும். கைக்கு ரெண்டு மூணு நிறுத்துங்கடா டே. அவ்வளவுதான். செகப்பு வைக்கலையா? ரீல்ஸா? உண்மையாவே இல்லன்னா அவங்க யூடியூபர் ஆக்சுவலி. அக்கா யூடியூபரா? எந்த சேனல் நேம்? மலைச்சார் சப்ஸ்கிரைப் வைப்ரேட்டர் ரொம்ப 1.5 பவர் வந்துச்சு. எனக்கு பவர் வந்துச்சு. எல்லாம் ஆரியா போடு. அக்கா உங்கள பாக்குறாங்க 1.5 இருக்கா? என் கைக்கு ரெண்டு கொடுங்க. நல்ல ரெவென்யூ வர. என்ன கண்டென்ட்டா? இது கண்டென்ட்டா? vlog ஆயுஷ்மான் பவ சார். காசிக்கு போய் அக்கா இங்க செம்ம அப்படியே ஓடி நல்லா இருக்கு. ஐயோ அப்படியே யாராவது தீட்சை வாங்குற மாதிரி ஆசீர்வாதம். அவங்க ரெண்டு பேரும் சத்யானந்தா இப்படி வச்சுக்கோங்க மேடம் இப்படி வச்சுக்கோங்க. ஏய் நீங்க ரெண்டு பேர் கும்பிடுறாங்க. கும்பிடு எல்லாம் நாக்கா கும்பிடு. கீழ கூடிடா தலைய. சரி சீக்கிரம். எடுத்தேக்கா? எடுத்துட்டா 2 நாள் நாங்க இந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்சு பெரம்பூர்ல வந்து இறங்கிட்டோம். எங்க கூட வந்து 2 பேர் மட்டும் அதே ட்ரெயின்ல அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. அதனால மிச்சம் இருக்கவங்க மட்டும் நாங்க இறங்கிட்டோம். இந்த ட்ரிப் வந்துட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ட்ரிப்பா அமைஞ்சுது. எங்களுக்கு வந்துட்டு வர வர நாங்க அங்கேயே இருந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த ட்ரெயின்ல அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம், அப்படியே ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது. எங்களுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு மனசே இல்லை. 2 நாள் ட்ரெயின்ல ஒழுங்கா சாப்பிடவே முடியல. நாங்க எப்படா நம்ம வந்து பெரம்பூர்ல போய் இறங்கி ஒரு நல்ல ஹோட்டல்ல நம்ம சவுத் இந்தியன் மீல் வந்து சாப்பிடுவோன்ற மாதிரி தான் இருந்தது. நாங்க வந்து அந்த ட்ரெயினுக்கும் டாட்டா காமிச்சிட்டு அந்த ட்ரெயினோட போற 2 பேருக்கும் டாட்டா காமிச்சிட்டு எல்லாத்தையும் வழி அனுப்பிச்சு வச்சுட்டு நாங்க வந்து ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்றதுக்காக கிளம்புனோம். அங்க ஒரு ஹோட்டல் போயிட்டு அங்க நல்லா சாப்பிட்டோம். இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு நிறைய மெமரிஸை கொடுத்துருக்கு. அந்த மெமரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.